சபரிமலைக்கு ஒரு வாட்டி போனால் அதுக்கப்புறம் யாருமே கீழே விழுந்ததாக வரலாறு கிடையாது. அதுக்கு ஒரே உதாரணம், லிவிங் எக்ஸாம்பிள் நான். இது நான் அப்படின்றதுனால நான் பெருமையாக காலர் தூக்கி விட்டு ஆணவத்தோடு சொல்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு ஐ விட்னஸ் கேட்போம்ல, அதை மாதிரி அதற்கு ஒரே உதாரணம் நான் தான். பச்சையாக சொல்கிறேங்க உங்கள்கிட்ட, குப்பையில் இருந்த வீரமணி ராஜு, நான் மைனஸில் இருந்தேன் எல்லாத்துலேயும், வருமானத்திலையும் சரி, பேர்லையும் சரி, எல்லாத்துலேயுமே மைனஸில் இருந்த வீரமணி. திருப்பி சொல்கிறேன், நான் என்னோட பெருமைக்காக இதை சொல்லலை, ஐயப்பனுடைய மகிமை, ஐயப்பன் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். குப்பையில் இருந்த வீரமணி ராஜுவை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரியும். அப்படின்னா யாருங்க காரணம்? நான் என்ன செலிபிரிட்டியா, டிவி ஸ்டாரா? ஒன்றும் கிடையாது. அந்த ஐயப்பன் பாடல்களை பாடியதால் தான் எனக்கு இந்த மரியாதை கிடைத்திருக்கிறது என்றால், கீதையில் பகவான் சொன்ன மாதிரி இங்கிருந்து கொடுக்கப்படுகிறது, நான் கொடுக்குறேன் உனக்கு, அவ்வளோதான். நீ அழகாக நடிச்சுட்டு போ, உன்னோட கேரக்டர் பாடகர் இந்த ஜென்மத்தில் நடிச்சுட்டு போ, அதுக்கு மேலே ஓவர் ஆக்ட் பண்ணாத, ரிமோட் அவங்க கையில் இருக்குது. அதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு குப்பையில் இருந்த வீரமணி ராஜுவை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த ஐயப்பன் மட்டுமே காரணம். அதில் இன்னுமே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.